ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு வீக்கெண்டோட கடைசி நாள் நாளைக்கு ஓகேங்களா. ஸோ அதனால் நாளைக்கு நிஃப்டிக்கான மேஜராக கூட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நாளைக்கு நிஃப்டியோட மேஜர் சப்போர்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது 25,056 நாளைக்கு மேஜராக கூட சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ஃபஸ்ட்டு 15 மினிட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணிட்டாங்க, அதாவது கீழே பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது 25,022 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, செகண்ட் சப்போர்ட்டு 24,968, தேர்ட் சப்போர்ட்டு 24,913 ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கப்போ ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்ட் போக போகுதுன்னா ஒரு மேஜராக கூடிய ரெசிஸ்டன்ட் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 25,110. இந்த 25,110 ஒன்ஸ் நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணி ஃபஸ்ட்டு 15 மினிட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் வெளில வச்சுட்டாங்க அப்படின்னும் போது ஸோ அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன் 25,144, அதாவது இன்றைக்கி டேவோட ஹை ஓகேங்களா. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணி நாளைக்கு போகுதுன்னா 25,198. தேர்ட் ரெசிஸ்டன் 25,253. இதெல்லாம் நாளைக்கு அப்சைடு போகுது அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஓகே, இப்போ மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளே இருக்க போகுதுன்னா நாளைக்கு நிஃப்டி எந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா சைட்வேஸாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 25,056க்கும் 25,110க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் நாளைக்கு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதாவது இந்த ஏரியாக்குள்ளே இருந்ததுன்னா இது சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ இது இன்ட்ராடே லெவல்ஸ் ஃபார் நிஃப்டிக்கு ஓகேங்களா. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 55,833 நாளைக்கு மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணி நாளைக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் மேலே வச்சுட்டாங்க அப்படின்னும் போது அப்சைடு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 55,930, செகண்ட் ரெசிஸ்டன் 56,088, தேர்ட் ரெசிஸ்டன் 56,245. இப்போ மேஜராக கூடிய சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 55,676 நாளைக்கு மேஜராக கூடிய சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த நாளைக்கு இந்த சப்போர்ட்டை கீழே பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் போகிறதுன்னு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுன்னும் போது 55,579, செகண்ட் சப்போர்ட்டுன்னும் போது 55,422, தேர்ட் சப்போர்ட்டுன்ற போது 55,265. இதில் டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் இருந்துச்சு. இப்போ மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னும் போது நாளைக்கு 55,833க்கும் 55,676க்கும் இன்பிட்வீனில் ஃபஸ்ட்டு 15 மினிட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு சைட்வேஸ்க்குள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகும் போது உங்களுக்கே தெரியும். ஸோ மார்க்கெட் சைட்வேஸில் இருந்ததுன்னா ப்ரீமியம் மெல்டிங் நடக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ ஃபின் நிஃப்டிக்கு நாளைக்கு மேஜராக கூட சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 26,542 நாளைக்கு மேஜராக கூட சப்போர்ட். நாளைக்கு அந்த மேஜர் சப்போர்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 26,500, செகண்ட் சப்போர்ட்ன்ற போது 26,442, தேர்ட் சப்போர்ட்ன்றது 26,380. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து ஆக்டிவாக சப்போர்ட் இருந்துச்சு. இப்போ மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 26,600 நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுறதுல இன்னைக்கு போன டேவோட ஹையான 26,642 அப்படின்றது நாளைக்கு அடுத்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 26,700 அடுத்த ரெசிஸ்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26,766 ஃபைனலாக ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அப்சைடு போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா 26,542க்கும் 26,600க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இந்த லெவல்ஸ்லாம் ஒர்க் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே 100% ஒர்க் ஆகுன்ற மாதிரி நம்ம அசூரன்ஸ் கொடுக்க முடியாது. இந்த லெவல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பேப்பர் ட்ரேடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரைன் அப் ஆகிங்க. ஸோ நம்ம கிளாஸஸ்மே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிளாஸஸ்க்கான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே A to Z நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர் லெவலுக்கும் இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ உங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.